ஹலோ கைஸ், வெல்கம் டு Appatakkar சேனல் வித் மீ திவ்யா. இன்னைக்கு நம்ம வீடியோல சால்ட்டை வந்து நம்ம பெரும்பாலும் ஏன் ப்ரிசர்வேட்டிவா யூஸ் பண்றோம் அப்படின்றதுக்கான ஆன்சர் தான் நான் வந்து சொல்ல போறேன். நான் வந்து ட்ரை ஃபிஷ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் யோசிச்சேன், என்னடா இது பிக்கிளா இருந்தாலும் சரி இல்ல ட்ரை ஃபிஷ்ஷா இருந்தாலும் சரி எல்லாத்துலயும் வந்து சால்ட்டே வந்து ப்ரிசர்வேட்டிவா வந்து யூஸ் பண்றாங்களே, இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் படிச்சு பார்த்தேன். படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு. ஓகே, ஒரு பாக்டீரியா வந்து வளர்றதுக்கு தேவையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காத்து பிளஸ் தண்ணி. கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்க கிறிஸ்டல் சால்ட்டை வந்து ஒரு பிக்கல்ல வந்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? கிறிஸ்டல் சால்ட்டோட டென்சிட்டி வந்து அதிகம். டென்சிட்டி அதிகமா இருக்கனால காத்து வந்து உள்ள போகாதுன்றது ஒண்ணு. அதே மாதிரி சால்ட் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்றதுனால அங்க வந்து ட்ரைனஸ் ஆயிடும். ட்ரைனஸ் இருக்கனால பாக்டீரியானால வளர முடியாது. ஸோ இந்த ரெண்டு ரீசன் வந்து மேஜர் ஃபேக்ட். ஓகேங்களா? அதே மாதிரி சால்ட் வந்து ஃபுட்டுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும்ன்றது ஒன்று. அதே மாதிரி ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டையும் வந்து கம்மி பண்ணுன்றது இன்னொன்று. அதே மாதிரி ஒரு பெரிய ரீசன் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3/4 ஆஃப் த ஏரியா இட்ஸ் கவர்ட் பை வாட்டர். வாட்டர் வந்து அதாவது 3/4 வந்து கவர் பண்ணிருக்கனால ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே நம்ம வந்து வி ஆர் சோ டிபெண்ட் ஆன் வாட்டர். அது மட்டும் இல்லாம சால்ட் வந்து நம்ம பாரம்பரியமா யூஸ் பண்ணிக்கிட்டே வரும் அண்ட் இட்ஸ் ஈஸிலி அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். இது வந்து இவங்க மட்டும் தான் வாங்க முடியும், அவங்க மட்டும் தான் வாங்க முடியும் அப்படின்றது கிடையாது. எல்லாராலையும் கண்டிப்பா வந்து வாங்க முடியும்ன்றது ஒரு காரணமா இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் சாப்பிட்ற ஃபுட் வந்து ஒரு 20 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சால்ட் வந்து ரொம்ப சீப்ன்றனால நான் வந்து ப்ரிசர்வேட்டிவா சால்ட் தான் வந்து யூஸ் பண்ண பார்ப்பேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ என்னோட ஃபுட் வந்து 20 ருபீஸ்ன்றதுக்காக நான் வந்து ப்ரிசர்வேட்டிவ் லைக் வினிகர்லாம் வந்து சால்ட்டை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் காஸ்ட்லி இல்லையா? ஸோ அதிக விலை கொடுத்து நான் வந்து என் ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன். கரெக்டுங்களா? எந்த அளவுக்கு சீப்பாக வந்து என்னால் ப்ரிசர்வ் பண்ண முடியும் அப்படின்றத தான் நான் வந்து பார்ப்பேன். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு ஃபுட்டை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ரீசன்லாம் இருக்கும்னு பார்த்தீங்களா? ஒன்று, இது வந்து இந்த ஃபுட் வந்து என்கிட்ட அதிகபட்சமாக இருக்கு, ஸோ இல்லாத காலத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒண்ணு. அதே மாதிரி இந்த ஃபுட்டை வந்து நான் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அப்புறமா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்காகவும் நம்ம வந்து ஃபுட் வந்து ப்ரிசர்வ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ சால்ட் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர்னு ரெண்டு இருக்கு. சால்ட் வாட்டர்ல இருக்க ஃபிஷ்னால ஃப்ரெஷ் வாட்டர்ல வாழ முடியும். ஆனா ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்க ஃபிஷ்னால சால்ட் வாட்டர்ல வந்து வாழ முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர்ல டாக்ஸினிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஃப்ரெஷ் வாட்டர்ல நான் சொன்ன மாதிரி ரொம்ப டாக்ஸினிட்டி கம்மி. சால்ட் வாட்டர்ல பாத்தீங்கன்னா டாக்ஸினிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்க ஃபிஷ்ஷோட கில் ஸ்ட்ரக்சர் வேற. அதே மாதிரி சால்ட் வாட்டர்ல இருக்க ஃபிஷ்ஷோட கில் ஸ்ட்ரக்சர்ன்றது வேற. ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து லைக் இந்த மேமோத்லாம் இருக்கு இல்லையா, என்ன சொல்றது அப்படின்னா கார்கஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு நிறைய ஃபைன் பண்ணுவாங்க இல்லையா, இது வந்து என்ன டைப் ஆஃப் அனிமல், இது வந்து வீகனா இல்லையா, இது வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு விலங்கினமா அப்படின்ற மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க இல்லையா, அதை பத்தி டீப்பா ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம சால்ட்டை தான் வந்து ஃபுட்ல வந்து ஒரு மெயின் சப்ஸ்டன்ஸா நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஒரு ஃபுட்ல சால்ட் இல்லை அப்படின்னா அது வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான். கரெக்டுங்களா? அந்த அளவுக்கு வந்து சால்ட் வந்து ரொம்பவே ஈஸிலி அவைலபிள் அண்ட் இட்ஸ் வெரி சீப். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து சால்ட்டை வந்து ப்ரிசர்வேட்டிவா யூஸ் பண்றோம். ஐ ஹோப் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ட்ரிப் தான் வந்து வந்திருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். அதனால ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி இந்த வீடியோ வந்து பண்ணேன். ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் பேயிங் அட்டென்ஷன் கைஸ். பை.